இன்னும் 6 மாத காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தமிழகத்திலே மலரும். ஜோசப் விஜய் அவர்களே, நீங்கள் எந்த மக்களுக்காக, எந்த மாணவர்களுக்காக, எந்த ரிக்ஷாக்காரர்களுக்காக, எந்த தொழிலாளிக்காக ஏதாவது செய்திருக்கின்றீர்களா? தமிழ்நாட்டில் என்ன செய்திருக்கீங்க? எதை வைத்து நீங்கள் மக்களை நம்புகிறீர்கள்? பெண்களுக்கு ஏதாவது உதவி செய்திருக்கீங்களா? பெண்களுக்கு உதவி செய்தாங்கன்னு சொன்னா வேற தப்பா எடுத்துக்கிட கூடாது. நான் திருசாவை சொல்றேன்னு யாராவது தப்பா எடுத்துக்கிடாதீங்க. இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சில பேர் நினைக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி விடலாம், ஒழித்து விடலாம் என்ற வகையில் இன்றைக்கு கங்கணம் கொட்டி கொண்டு வேலை செய்கின்றார்கள் என்று சொன்னால், எந்த கொம்பனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொட்டு பார்க்க முடியாது என்பது வரலாறு. இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்திலே இளைஞர் கூட்டம் அதிகமாக இருக்கின்றது, மகளிர் கூட்டம் அதிகமாக இருக்கின்றது. இந்த இயக்கத்தை வழிநடத்திய முதியோர்கள் எல்லாம் இன்றைக்கு ஒன்று சேர்ந்து இருக்கின்றார்கள். இப்படி இருக்கின்ற போது திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைத்து பார்க்கலாம் என்று நினைத்தால் அசைத்து பார்க்க முடியாது, ஒழிக்கும் பார்க்க முடியாது என்ற வரலாறை படைக்கப் போகின்றோம். நான் எப்பொழுதும் சொல்வேன், இன்னும் 6 மாத காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தமிழகத்திலே மலரும். நான் சொல்வதை புரிந்தால் புரிந்து கொள்ளட்டும், தெரிந்தால் தெரிந்து கொள்ளட்டும். திமுகவும் அதிமுகவும் இன்னைக்கு ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி சொல்றிய. இன்னைக்கு உன்னுடைய கதை என்ன? இவரு எம்ஜிஆர் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக அங்க கொண்டு போய் வாழ் கொடுக்காரு. இப்ப எம்ஜிஆருக்கு உனக்கு யானி வச்சா எட்டுமா? அவருடைய வரலாறு என்ன? அவர் எத்தனை ஏழைகளுக்கு உதவினார்? இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே தலைவராக இருக்கின்றவர்கள் கூட அவருடைய உதவியை பெற்றவர்களாகத்தான் இருந்திருக்கின்றார். அன்றைக்கு கடுமையான பண நெருக்கடியில் எங்கள் தங்கம் என்ற படத்தை நடித்து கொடுத்து வலு சேர்த்தவர் எம்ஜிஆர் அல்லவா? நான் கேட்கிறேன், ஜோசப் விஜய் அவர்களே, நீங்கள் எந்த மக்களுக்காக, எந்த மாணவர்களுக்காக, எந்த ரிக்ஷாக்காரர்களுக்காக, எந்த தொழிலாளிக்காக ஏதாவது செய்திருக்கின்றீர்களா? தமிழ்நாட்டில் என்ன செய்திருக்கீங்க? எதை வைத்து நீங்கள் மக்களை நம்புகிறீர்கள்? பெண்களுக்கு ஏதாவது உதவி செய்திருக்கீங்களா? பெண்களுக்கு உதவி செய்தாங்கன்னு சொன்னா வேற தப்பா எடுத்துக்கிட கூடாது. நான் திருசாவை சொல்றேன்னு யாராவது தப்பா எடுத்துக்கிடாதீங்க. எந்த பெண்களுக்காக உதவி செய்திருக்காரா? என்னுடைய தலைவராக இருக்கின்ற அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன உதவிகள் எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு செய்திருக்கின்றார். எங்களுடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் என்னென்னலாம் செய்திருக்கின்றார்கள். நீ ஒரு பிட்டு செய்யாம சினிமாவில் ஒரு ஆட்டத்தை போட்டு ஒரு டைரக்ஷன் கொடுத்து எப்படி சொல்றேன் பாருங்க, 5 நிமிஷம் பேசினா குத்து பரோட்டா பண்ணிட்டாராம். அட பாவி, நீ போய் எங்க தலைவர் அப்படி சொல்ற. இன்னைக்கு என்ன சொல்றான்னு தெரியுமா? குதிரை பேரம். இன்னைக்கு என்ன பண்ணாரு தெரியுமா? அதிமுக இருந்து 23 சட்டமன்ற உறுப்பினரை கூப்பிட்டு அவங்களுக்கு சால்வெல்லாம் போட்டு, நீங்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்தா ராஜினாமா செய்துட்டு எங்கிட்ட சேர்ந்துருங்க, நான் உங்களை ஜெயிக்க வச்சிடுறேன், உங்களுக்கு பணத்தை வாங்கினுங்கன்னு சொல்ற குதிரை பேரம் நாங்களா பண்றோம்? திமுகவா பண்ணுது? இன்றைக்கு அதிமுகவை அழித்து விடலாம் என்று நீ நினைத்தால் என்று சொன்னால் அது நடக்காது. ஏனென்று சொன்னால் அந்த இயக்கம் எம்ஜிஆர் அவர்கள், மரியாதைக்குரிய புரட்சி தலைவி அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். தலைவன் ஓடலாம், எங்க வேணாலும் ஓடுவான், ஆனா தொண்டை அதிலே இருப்பான். தொண்டை பார்த்துக்கிட்டே இருப்பான். எவனை ஒழிச்சா சரியா இருக்குங்கிற அவனுக்கு தெரியும். அவன் எங்களோடு உடனடியாக கைகோர்ப்பான். அந்த தொண்டன் எங்களோடு கைகோர்ப்பான். ஏனென்று சொன்னால், ஜோசப் விஜய் அவர்களே, அதிமுக அழிக்க பார்க்கிறீர்களா? அதிமுக ஒழிக்க பார்க்கிறீங்களா? ஒழிக்க முடியாது. திராவிட இயக்கத்தை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது. அண்ணே டிடிவனே
போட்டிட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்தாரு, அதையும் விலை கொடுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அட பாவிகளா, இன்னைக்கு குதிரை பேரம் பேசுறிய, என்ன குதிரை பேரம் ஒட்டக பேரம்? நம்ம ஊர்ல இருக்க காட்டுல என்ன மான் இருக்கோ, மான் பேரம், எல்லா பேரும் பண்றது யாருன்னு சொன்னா இன்றைக்கு ஜோசப் விஜயனுடைய கட்சியாக இருக்கின்ற தேவக்கா இதுல ஒருத்தர் அப்படி நெஞ்ச நிமித்திட்டு வர்றாரு. அவர் தான் முதல்பட்ட முதலமைச்சர்.